Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 26. மருத்துவர் ராமமூர்த்தி தீனதயாளனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு பின்பக்கம் இருந்த பங்களாவை நோக்கி அந்த அடர்ந்த இருட்டில் நடந்தார். என்ன தீனதயாளன், இன்ஸ்பெக்டர் கண்ணபிரான் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு போல இருக்க. ஆமாம் டாக்டர், நம்பூதிரிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்கு. அதோட சுகிருதா காணாமல் போன விவகாரம் இப்போ சேர்ந்துருச்சு. அப்பா என்ன சொல்கிறாரு? ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வெறித்தனமாக நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு புலம்பிகிட்ருக்கார். பூட்டை திறந்து இருவரும் பங்களாவுக்குள் நுழைந்தார்கள். இருட்டில் இருந்த பங்களாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மருத்துவர் கதவை உள்பக்கமாக சாத்தி தாழிட்டார். மாடிப்படிகளுக்கு கீழே இருந்த அந்த ரகசிய அறை முன்பாய் இருவரும் நின்றார்கள். கதவில் இருந்த பூட்டுக்கு விடுதலை கொடுத்தார் மருத்துவர். இருவரும் உள்ளே நுழைய அறை இரவு விளக்கின் வெளிச்சத்திலும் ஏசி குளிரிலும் நிரம்பியிருந்தது. அறையின் மையத்தில் ஒரு கட்டில் தெரிய அதன் மேல் சுகிர்தா மல்லாந்து படுத்திருந்தாள். மணிக்கட்டு வழியாக குளுக்கோஸ் துளி துளியாய் போய்கொண்டிருந்தது. பாதி கண்கள் திறந்திருக்க மார்பு சீரான சுவாசத்தில் இருந்தது. மருத்துவர் ராமமூர்த்தி சுகிர்தாவை நெருங்கி நெற்றியில் கை வைத்து மெல்ல கூப்பிட்டார். சுகிர்தா. சுகிர்தாவின் கண்களில் லேசாய் ஒரு துடிப்பு பரவியது. இமைகள் முழுவதுமாக திறக்க முயன்று தோற்றன. தீனதயாளன் சுகிர்தாவின் கையை பற்றி மெல்ல உசுப்பினான். சுகிர்தா, கண்முழிச்சு பாருமா, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? சுகிர்தாவிடம் எந்த சலனமும் இல்லாமல் போகவே தீனதயாளன் அவசரமாய் ராமமூர்த்தியிடம் திரும்பினான். என்ன டாக்டர், இன்றைக்கி எப்படியும் சுகிர்தா கண்ணை முழிச்சு பார்ப்பான்னு சொன்னீங்க. நிலைமை இன்னும் அப்படியே இருக்கே. சுகிர்தா கண்ணை முழிச்சு பார்த்து தெளிவாக பேச தொடங்கினா தானே நாம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துங்க தீனதயாளன். முன்னைக்கு இப்போ முன்னேற்றம் தெரியுது. நாம் பேச்சு கொடுத்தா அவள் கண்ணிமை அசையும். இது ஒரு நல்ல அறிகுறி. டாக்டர், சுகிர்தாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? ஒரு ஆபத்தும் கிடையாது. எதுக்காக இப்படி பயப்படுறீங்க தீனதயாளன்? சுகிர்தா திடீர்னு கடத்தப்பட்டதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்கள் சரியான நேரத்தில் அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்ததுனால உரிய சிகிச்சை கொடுத்து அவளை அபாய கட்டத்திலிருந்து மீட்டு முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். டாக்டர், நம்பூதிரிகள் கொலை விவகாரம் இப்போது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கே. அந்த பிரச்சனையில் நானும் என் அப்பாவும் மாட்டிக்கிறதுக்கு முந்தி இன்ஸ்பெக்டர் கண்ணபிரானை இங்கே வரவழைச்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன? ராமமூர்த்தி கயமுறுத்தினார். போலீஸ்க்கு இப்போது தகவல் கொடுக்கறது அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. முதல்ல சுகிர்தாவுக்கு சுய உணர்வு திரும்பட்டும். அவள் தெளிவாக பேச தொடங்கினா தான் உங்களையும் உங்கள் அப்பாவையும் போலீஸ் தொல்லை பண்ணாது. ராமமூர்த்தியும் தீனதயாளனும் மெதுவாக குரல் பேசி கொண்டிருக்கும் போதே பின்பக்கம் இந்த குரல் கேட்டது. நான் உள்ளே வரலாமா? ராமமூர்த்தியும் தீனதயாளனும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தார்கள். அரை கதறவே யாரோ நின்றிருந்தார்கள். அரை இருட்டில் அந்த உருவம் மங்கலாய் தெரிந்தது. யாரு? தீனதயாளன் திக்கி திணறும் குரல் கேட்க உருவம் பக்கத்தில் வந்தது. இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் சீருடையில் இல்லாமல் சாதாரணமாக தெரிந்தார். கையில் துப்பாக்கி உட்கார்ந்திருந்தது. தீனதயாளனும் ராமமூர்த்தியும் அதிர்ந்து போனவர்களாக அலெக்சாண்டரை பார்க்க அவர் உதடு பிரியாமல் சிரித்தார். நீங்கள் 2 பேருமே என்னை எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இல்லையா? ராமமூர்த்தி ஏதோ பேசியபடி முன்னால் வர அலெக்சாண்டர் 2 அடி பின்வாங்கியபடி கத்தினார். டாக்டர், என் பக்கத்தில் வராதிங்க. ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து ரகசிய அறையில் அடைச்சி வச்சுக்கிட்டு 2 பேரும் நாடகம் போட்டுட்ருக்கீங்க. தீனதயாளன் குறுக்கிட்டார். சார், நீங்கள் என்னையும் டாக்டரையும் தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்படுறீங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னு? டேய், நீ பேசாத. நீ ஒரு பணக்கார பொறுக்கி. நீ பண்ணியிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு உன்னை இதே இடத்துல சுட்டு தள்ளினாலும் தப்பில்லை. உன் நடிப்பை பார்த்து அந்த அப்பாவி பொண்ணு சுரபி ஏமாறலாம். நான் ஏமாற தயாராக இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் உன் மேலே எனக்கு முதல் தடவையாக சந்தேகம் வந்தது. சுரபி உன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கே சுகிர்தா கடத்தப்பட்டது என் மனசுக்குள்ளே ஒரு நெருடலை உண்டு பண்ணிச்சு. உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு என்னோடய போலீஸ் உள்ளுணர்வுக்கு பட்டது. வேலைக்கு விடுப்பு போட்டுட்டு கடந்த 2 நாளாக உன்னை பின்தொடர்ந்தேன். அதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. உன்னோட கிரிமினல் வேலைகளுக்கு இந்த டாக்டர் தான் துணையா? ராமமூர்த்தி கத்தினார். இன்ஸ்பெக்டர், உங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சுகிர்தா கடத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கைப்புண்ணை பார்க்க கண்ணாடி வேணுமா என்ன? இது ராத்திரி நேரம். கடத்தப்பட்டது கன்னிப்பெண். ஒரு தனி பங்களாவுக்குள்ளே அவளை தொட்டு பார்க்க வந்திருக்கிற ஒரு பணக்கார பொறுக்கி, அந்த பொறுக்கிக்கு மாமா வேலை பார்க்குற டாக்டர்.
ஏய்! தீனதயாளன் ஆவேசமாகி புலியாய் பாய்ந்து அலெக்சாண்டரை தாக்க அவர் அந்த எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து கீழே சாய்ந்தார். அவரது கையில் இருந்த துப்பாக்கி எகிரி போய் தரையில் விழுந்தது. அலெக்சாண்டர் சுதாரித்து எழுவதற்குள் தீனதயாளன் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டான். ஆத்திரத்தோடு கர்ஜித்தான். இன்ஸ்பெக்டர், நீங்கள் என்னையும் டாக்டரையும் மரியாதை குறைவாக பேசிட்டீங்க. அந்த காரணத்துக்காக நானும் அதே மாதிரி உங்களை பேச போகிறதில்ல. கண்ணால் பார்த்ததை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சுகிர்தா கடத்தப்பட்டது உண்மைதான், ஆனால் அது ஒரு நாடகம். அவளை ஒரு நாள் மட்டும் மயக்கத்தில் வச்சுருந்து அவளுடைய உயிருக்கும் கற்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அடுத்த நாள் விட்டுணுங்கிறது தான் அப்பாவும் நானும் போட்ட திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை விபரீதமாகிவிட்ட எங்ககிட்ட வேலை பார்த்த இக்பாலும் கதிர்வேலும், அந்த 2 பேர் மேலேயும் நானும் அப்பாவும் ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அவங்க பல்வேறு குற்றங்களோடு தொடர்புடையவர்கள் என்பது இப்போது தான் தெரிஞ்சுது. சுகிர்தா கடத்தப்பட்டு அன்றைக்கு இக்பாலை பார்க்குறதுக்காக மும்பையிலிருந்து விபச்சார அழகிய மாயாங்கிற ஒருத்தி வந்திருக்கா. 2 சென்னை பெண்களை மும்பை விபச்சார விடுதிக்கு விற்றதில் இக்பாலுக்கு பணம் விழ வேண்டியது இருந்தது. அது சம்பந்தமாக இக்பாலும் கதிர்வேலும் அந்த மாயாவிடம் கேட்க அவள் பணம் கொடுக்க மறுக்க தகராறு முற்றியதில் மாயாவை கழுத்தை நிறுத்தி கொண்டுட்டாங்க. மாயாவின் உடலை இக்பாலும் கதிர்வேலும் தங்கள் வீட்டில் வச்சு பூட்டிட்டு எங்கள் பங்களாவுக்கு வந்தாங்க. அப்போது அப்பா மட்டும் இருந்தார். கடத்தப்பட்ட சுகிர்தாவுக்கு மயக்கம் தெரியாமல் இருப்பதற்காக இன்னொரு டோஸ் மயக்க மருந்து ஊசி மூலம் செலுத்திய இக்பாலுக்கு அப்போது தான் அந்த எண்ணம் தோன்றுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது, சுகிர்தாவை மும்பை விபச்சார விடுதிக்கு விற்று விட்டால் என்ன என்று. இதை இக்பால் கதிர்வேலன்னு சொல்ல உடனே அதுக்கான திட்டம் உருவாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் கீழே உட்கார்ந்த நிலையிலேயே கேட்டுக்கொண்டிருக்க தீனதயாளன் தொடர்ந்தார். மயக்க நிலையில் இருந்த சுகிர்தாவுக்கு மேலும் அதிகப்படியாக மயக்க மருந்து கொடுத்து அவளுடைய உடம்பின் இயக்கத்தை சில நிமிடங்களுக்கு நிறுத்தி வைக்க இக்பாலும் கதிர்வேலும் குடிபோதையில் இருந்த என் அப்பாவிடம் வந்து சுகிர்தா இறந்து விட்டதாக சொன்னாங்க. அப்பாவும் நம்பினார். எனக்கு ஃபோன் செய்தார். நானும் போய் சுகிர்தாவை பார்த்தேன். எனக்கு இருந்த பதற்றத்தால் சுகிர்தா இறந்து விட்டதாக நினைத்து அவருடைய உடம்பை உடனடியாக அழித்து விடும்படி சொன்னேன். உடனே இக்பாலும் கதிர்வேலும் ஓர மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் எங்கள் வேன்லேயே சுகிர்தாவின் உடலை எடுத்து போனாங்க. அப்படியே போனாங்க. நேரடியாக உடம்பை எரிக்க கருவேலங்குப்பத்துக்கு போல சூளமேட்டில் உள்ள அவர்கள் வீட்டுக்கு போய் சுகிர்தாவை படுக்க வச்சுட்டு அந்த வீட்டில் பணமாக கிடந்த மாயாவின் உடலை எடுத்து வேனில் போட்டுக்கிட்டு கருவேலங்குப்பத்துக்கு போனாங்க. மாயாவின் உடலை எரித்தாங்க. அலெக்சாண்டர் பிரமிப்போடு எழுந்து நிற்க தீனதயாளன் தொடர்ந்தார். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? சூளமேட்டில் உள்ள என் நண்பர் ஒருவர் எங்கள் வேனை இக்பால் கதிர்வேலை வீட்டருகே அந்த நள்ளிரவத்தில் பார்த்துருக்காரு. ஒரு மூட்டையை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இன்னொரு மூட்டையை வீட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து வேனில் திணிக்கிறத பார்த்துட்டு ஏதோ திருட்டுத்தனம் செய்கிறாங்கன்னு நினச்சி எனக்கு ஃபோன் பண்ணார். நானும் அந்த நண்பரிடம் கதிர்வேலையும் இக்பாலையும் பின்தொடர்ந்து போய் மடக்கும்படி சொன்னேன். அவரும் தன் காரில் பின்தொடர்ந்து போய் மாயாவின் உடம்பை எரித்து விட்டு திரும்பி 2 பேரையும் மடக்கி பிடிச்சு அவருடைய வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கும் கிடங்கில் அடைச்சி வச்சுட்டு எனக்கு தகவல் கொடுத்தார். நான் அப்பாவிடம் சொல்லாமல் அங்கே போனேன். நானும் என் நண்பரும் சேர்ந்து 1 மணி நேரம் முயற்சி செய்ததில் இக்பால் கதிர்வேலிடமிருந்து இந்த உண்மைகள் வெளிவந்தன. நான் உடனே சுகிர்தாவை சூளமேட்டு வீட்டிலிருந்து மீட்டு டாக்டர் ராமூர்த்தியின் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேன். டாக்டரோட எல்லா உண்மைகளையும் சொன்னேன். அவர் சுகிர்தாவை பரிசோதி பார்த்துவிட்டு மயக்க மருந்து உடம்பில் அளவுக்கு அதிகமாக செலுத்தப்பட்டிருப்பதால் உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 2-3 நாள் சிகிச்சை கொடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார். ஆஸ்பத்திரியில் சுகிர்தா இருந்ததால் யாராவது பார்த்து விடுவாங்கன்னு நினச்சி டாக்டர் தன் பங்களாவில் வைத்து சிகிச்சை கொடுக்க தொடங்கினார். சுகிர்தா கண் விழித்ததும் போலீஸ்க்கு சுரபிக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தலாம்னு நானும் டாக்டரும் காத்திருந்தோம். இதற்கிடையில் நம்பூதிரிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் பூதாகாரமாக கிளம்பிச்சு. நம்பூதிரிக்கு விஷ பாக்டீரியாக்களை தண்ணீரில் கலந்து கொடுத்து கொலை செய்து இக்பாலும் கதிர்வேலும் தான் என்பதை அறிந்து நானும் அப்பாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போனோம். நான் என் நண்பரின் கிடங்கிற்கு போய் இக்பாலிடமும் கதிர்வேலிடமும் எதற்காக நம்பூரியை கொலை செய்தீங்கன்னு கேட்டதற்கு அந்த விஷ பாக்டீரியாக்கள் சரியாக வேலை செய்கிறதான்னு சோதித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சுகிர்தா இறந்து போனதை நாங்களும் நம்பூதிரியை நம்ப வேண்டும் என்பதற்காக பங்களாவில் மல்லிகைப்பூவின் மனத்தை பரப்பியவர்களும் அவர்கள்தான். மலர் வளையம் அனுப்பியதும் அவர்கள்தான். தீனதயாளன் நீளமாய் மூச்சிருக்க பேசி முடித்ததும் அலெக்சாண்டர் உண்மை நிலையை புரிந்து கொண்டு இறுக்கமாக முகத்தோடு நிதானமாக குரல் கேட்டான். சரி, சுகிர்தாவை கடத்தும் நாடகத்தை எதுக்காக போட்டீங்க? என் அப்பா ஒரு ஜோதிட பைத்தியம். நம்பூதிரிகள் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார். என் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கிறதாகவும் அந்த தோஷத்தோடு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்க
வீட்டுக்கு மூத்தவளான ஒரு பெண்ணை 44 கெடுவுக்குள்ளே செங்குருதி பகவதி அம்மன் கோவிலிருந்து வைத்து தாலி கட்டி அன்றைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாமல் அவளை கொன்று எரித்து அந்த சாம்பலை கடலில் கொண்டு போய் கரைத்து விட வேண்டும் நம்பூதிரிகள் சொன்னதே வேத மந்திரமாக எடுத்துக்கிட்ட எங்கள் அப்பா அதற்கான முயற்சியில் இறங்கினார். அப்படி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக ஆஃபீஸில் இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுப்பது போல் சுரபியை தேர்ந்தெடுத்தோம். சுரபிக்கு என் மேலே ஈர்ப்பு வர்றதுக்காக சில காரியங்களை பண்ணினோம். அதில் ஒன்று தான் சுகிருதாவின் கடத்தல் நாடகம். சுகிருதாவை கடத்தி ஒரு நாள் மட்டும் மயக்கத்தில் வச்சு அடுத்த நாள் என்னுடைய உதவியோடு அவளை மீட்கப்படுவது போல் செய்தால் சுரபிக்கு என் மேலே ஒரு தனி ஈடுபாடு உண்டாகும். அதை வச்சு அவளை மடக்கிடலான்னு அப்பா நினச்சார். எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அப்பாவை பகைத்து கொள்ள விரும்பாமல் வேண்டா விருப்பா ஒப்புக்கிட்டேன். ஆனால் நடந்த சம்பவங்கள் மூலம் அப்பா இப்போது ஒரு பாடத்தை கற்றுட்டார். ஜோதிடம் ஜாதகம் என்பது ஒரு வகை விஞ்ஞானம். அதை நம்பூதிரி போன்றவர்கள் தப்பாக பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை வளர்த்துடுறாங்க. தோஷம் பரிகாரம் சொல்லி மக்களை தவறான பாதை கொண்டு போகிறாங்க. இந்த சம்பவங்கள் நாளைக்கு எல்லா நாளிதழ்களும் வரும்போது அதை படிக்கும் மக்கள் என் அப்பாவை ஒரு எச்சரிக்கை பலகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அலெக்சாண்டர் இப்போது புன்னகைத்தார். சாரி தீனதயாளன், உங்களுடைய உண்மையான நோக்கத்தை புரிஞ்சிக்காம நான் உங்களை மோசமான வார்த்தைகளால் பேசிட்டேன். டாக்டர், நீங்களும் என்னை மன்னிக்கணும். உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பாங்க சொல்லிவிட்டு மருத்துவர் சிரிக்க அலெக்சாண்டர் கேட்டார். சுகிருதாவோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது டாக்டர்? 2 நாள் உடம்பு சரியாகி வந்துடுவா. எழுந்து உட்கார்ந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பான். மருத்துவர் சொன்ன மாதிரியே 2வது நாள் சுகிருதா படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருக்க சுற்றிலும் சுரபி, திவ்யா, கௌதம், சுகிருதாவின் காதலன் ரகு, சத்யன் ஆகியோர் ஆனந்த முகங்களோடு நின்றிருந்தார்கள். சுரபி ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து கொண்டே சொன்னாள். சுகிருதா, அம்மாவுக்கு இப்போதைய இதய ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. 6 மாதத்துக்கு ஒழுங்காக மாத்திரைகள் சாப்பிட்டா போதுமா? அம்மா வயசு பொண்ணு மாதிரி ஓடியாடி வேலை செய்யலாமா? நான் உயிர் பிழைச்சதை காட்டிலும் இதுதான் மகிழ்ச்சியான செய்தியக்கா. நாங்கள் உள்ள வரலாமா? பின்பக்கம் குரல் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். தீனதயாளனும் ஈஸ்வரமூர்த்தியும் நின்றிருந்தார்கள். ஈஸ்வரமூர்த்தியின் கையில் ஒரு பெரிய மலர் கொத்து, தீனதயாளன் கையில் ஒரு பிளாஸ்டிக் கூடை, அதில் ஆப்பிள் பழங்கள். இருவரும் உள்ளே வர மறுபடியும் அந்த அறையில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்தது. முற்றும். அப்போது அந்த நாவல் குறு நாவல்னு சொல்லலாம்ல, குறு நாவல் ராஜேஷ்குமாரோட நில்கவனி காதலி முடிஞ்சது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. உள்ளே சொல்லப்போனால் ரொம்ப ஓபி அடித்தார் இந்த கதையில். இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் வா ரெடிகுலஸாக இருந்தது. சுஜாதாலாம் என்ன அருமையாக எழுதுவார் கதையெல்லாம். இது என்னமோ இதை இந்த மாதிரி கதையெல்லாம் என்ன சொல்கிறது, சும்மா அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்காக எழுதின மாதிரி இருக்குது. என்னமோ கதையெல்லாம் எழுதி இதில் காதல் எங்கே, இதில் கவனி எங்கே, இதில் நில் எங்கே? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட் ஆல். திஸ் இஸ் ரியலி பேட் ஸ்டோரி. நான் ராஜேஷ்குமார் தப்பாக சொல்ல, ராஜேஷ்குமார் நல்லா எழுத்துக்காரர் தான். த்ரில்லர்ஸ் நல்லா எழுதுவார், சீப் த்ரில்லர்ஸ் தான் நல்லா எழுதுவார். இந்த கதையை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டுவர்ட்ஸ் தி எண்டு. பட் கதையோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த லாஸ்ட் 2 சாப்டரில் ரொம்ப ஓபி. இந்த அளவு இப்படியெல்லாம் கதை, அது எஸ்பெஷலி நம்ம இதுக்கு முன்னால் கதை நம்ம ஒரு இங்கிலீஷ் நாவல் படித்தோம் இல்லையா, சிட்னி ஷெல்டன்து. அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது கதை. அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் சொல்கிறதுக்காக சொல்ல, அது அந்த கதை வீவ் பண்ணியிருக்க விதமே நல்லா இருந்தது. இது என்னமோ யோசித்து என்னமோ எழுதியிருக்காரு. ஒரு ஐ திங்க் என்ன மக்களுக்காக குயிக்காக இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி எழுதுவாங்கள்ல கதை, அந்த மாதிரி எழுதுனது போல். ஒன்றுமே நம்ப முடியாது, வாக்கில் ஒன்றுமே கிடையாது அது. எனிவே, உங்களுக்கு பிடிச்சா என்னன்னு தெரில. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். சாரி, அந்த லாஸ்ட்டு 2-3 நாளில் ரொம்ப ரொம்ப ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் ஒன்றும் பேச முடியாத நிலைமை வந்துருச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் பேசுகிற தருவாய் வந்ததுனால கபால்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் கெட் திஸ். இனி இப்போ ஒரு 2 நாளுக்கு ஒரு கேப் கொடுங்க, கொஞ்சம் சவுண்ட் ஒன்று இம்ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இல் ஸ்டார்ட் சம்திங் எல்ஸ். இனி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.